வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வழக்குகள் தேவையற்ற காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் முகாம் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலெய்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நீதிமன்றங்கள் தண்டனை அளிப்பதற்கு முக்கியத்துவம் தராமல் நீதி வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் புதிய நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். உரிய நேரத்தில் நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் அது மறுக்கப்பட்டதற்கு சமம் என்றும் அவர் தெரிவித்தார். வழக்குகளை ஒத்திவைக்கும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என்றும், இதன் காரணமாக எளிய மக்கள் பெரும் பாதிப்படைவதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளை மாநில மொழிகளில் வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சாதாரண மக்கள் நீதிமன்றங்களை அச்சமின்றி தொடர்பு கொள்ளும் வகையில் அதற்கேற்ற சூழல் இருப்பது அவசியம் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தமிழ் மொழியின் மேம்பாட்டிற்காக நடப்பு நிதியாண்டில் 14 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பழந்தமிழ் இலக்கியங்களை பார்வையற்றோர் அறியும் வகையில் 41 நூல்கள் பிரெய்லி முறையில் மாற்றப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னாருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அன்னாரது உருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு அங்கு வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 3 சாலைகளில் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாகவும், இன்று அது சரி செய்யப்பட்டு போக்குவரத்து சேவை தொடங்கும் என்றும் கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 317 கிலோமீட்டர் தொலைவிற்கும், கடலூர் மாவட்டத்தில் 80 கிலோமீட்டர் தொலைவிற்கும் சாலைகள் பழுதடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 450 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகுப்பை மாநில அமைச்சர் திரு பொன்முடி வழங்கினார். புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும், நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் நிவாரணப் பொருட்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலூர் மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கிடையே மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்றும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கம்போல் செயல்படும் என்று ஆட்சியர் திரு பழனி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக 2000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை கூடுதலாக வழங்க ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்கு சிறப்பு வணிகக் கடன் திட்டத்திற்கான முகாம் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். இதில் தகுதியானவர்களுக்கு குறைந்த வட்டியில் 10,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை சிறு வணிகக் கடன் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
ஆவணங்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகம், வரலாற்று ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் புனரமைப்பு பணிகளும் நவீன தொழில்நுட்பத்துடன் ஆவணங்களை செப்பனிடுதல் பணியும் நடைபெறுவதாக கூறினார். மாணவர்களிடம் உள்ள திறமையை பெற்றோர் வெளிக்கொணர வேண்டும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் ஐயன்காளிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டடத்தை திறந்து வைத்து மாணவர்களிடையே அவர் உரையாற்றினார். பள்ளி மாணவர்களுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வுகளை பதற்றமில்லாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். இருவரிச் செய்திகள். இலங்கையில் அடுத்த ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு 1400 பில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பொது செலவின நிதி ஒதுக்கீடு தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா கடலோரப் பகுதியில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7ஆக பதிவாகியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா வினாடி வினா போட்டியில் பங்கேற்பதற்கான காலக்கெடு இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் கடந்த நிதியாண்டில் 36,503 கிலோமீட்டர் தொலைவிலான தேசிய நெடுஞ்சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே வழக்கமாக காலை மணி 9:30க்கு இயக்கப்படும் ரயில் சேவையும், மறுமார்க்கத்தில் பிற்பகல் மணி 12:45க்கு இயக்கப்படும் ரயில் சேவையும் இன்று ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசியில் மாவட்ட சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 82 பயனாளிகளுக்கு 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் திரு அருண் வழங்கினார். திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள கலைப் போட்டிகளில் பங்கேற்குமாறு பள்ளி மாணவர்களை ஆட்சியர் திரு தர்பகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த 7 கடைகளின் உரிமையாளர்களுக்கு 1,75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் வனப்பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 4 பேருக்கு வனத்துறையினர் தலா 50,000 ரூபாய் அபராத தொகையை விதித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலேடில் இன்று தொடங்குகிறது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி 9:30க்கு தொடங்குகிறது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 10:30க்கு தொடங்குகிறது. சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான 2020 கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 94 ரன் வித்தியாசத்தில் உத்தராகண்ட் அணியை வென்றது. இந்தூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தமிழக அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய உத்தராகண்ட் அணி 20 ஓவரில் 100 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரென் இடையிலான 9வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் 14 சுற்றுகளை கொண்ட இப்போட்டியில் தற்போது இருவரும் தலா 4.5 புள்ளிகளை பெற்றுள்ளனர். குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிகரன் அம்சகருணன், ரூபன்குமார் ரத்ன சபாபதி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் பிரியா ஸ்ருதி மிஸ்ரா இணையும், தனிஷா கிறிஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கலப்பு இரட்டையர் பிரிவில் அஷிதா சூர்யா அம்ருதா பிரமுதேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி பஹ்ரைனின் மனாமா நகரில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி, டிட்டிமோனி சோனோவால் ஆகியோர் பங்கேற்கின்றனர். தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 24 மாநிலங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா, மும்பை அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. புரோ கபடி லீக் போட்டியில் தில்லி, உத்தரப்பிரதேசம் அணிகளுக்கு இடையிலான ஆட்டமும் ஜெய்ப்பூர், மும்பை அணிகளுக்கு இடையேயான ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வழக்குகள் தேவையற்ற காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது.
தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் முகாம் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலேடில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.